சிசிஎன்ஏ படிக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஒரு சிஸ்கோ சுவிட்சில் சிஸ்டம்ஸ் அண்ட் எண்ட் டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கிற போர்ட்டை ஆக்சஸ் மோடில் வச்சிடுறோம். சுவிட்சு கனெக்ட் ஆகிற போர்ட்டை ட்ரங்க் மோடில் வச்சிடுறோம். இதுக்கப்புறம் அந்த சுவிட்சில் வேறு என்னென்ன செக்யூரிட்டி எல்லாம் பண்ணணும்? சார் இப்போ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் பாஸ்வேர்டு, ப்ரிவிலேஜ் பாஸ்வேர்டு, எஸ்எஸ்ஹெச்பி பாஸ்வேர்டு 3 செட் பண்ணோம். அதுக்கு சுவிட்ச் போர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஆன் பண்ணிடணும். அதில் ஆர்த்தரைஸ்டு டிவைஸோட மேக் அட்ரஸை வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அன்ஆர்த்தரைஸ்டாக ஏதாச்சும் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த வைலேஷன் ஷட் டவுன் ஆகி லைன் டவுன் ஆயிரும். அதுக்கடுத்து பிபிடியூ கார்டை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் அன்ஆர்த்தரைஸாக சுவிட்ச் கனெக்ட் ஆனாலுமே அந்த லைன் வந்து டவுன் ஆயிரும். வேறு யாராவது? சார் சுவிட்ச் போர்டில் வந்து நோ நெகோஷியேட்டுன்ற ஒரு கமெண்ட் இருக்குது சார். அந்த கமெண்ட் நம்ம கொடுத்தோம்னா டிடிபி வந்து ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து ட்ரங்க் போர்ட் வந்து எனேபிள் ஆகாது சார். டிஹெச்சிபி ஸ்னூப்பிங் பண்ணணும் சார். ஏன்னா அன்ஆத்தரைஸ் பர்சன் யாரும் வந்து அன்ஆத்தரைஸ்ட் டிஹெச்சிபி சர்வர் யாரும் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது பிளாக் பண்ணி விட்டுருவோம் சார். நேட்டிவ் விலானும் மாற்றி வைக்கணும் சார். இந்த மாதிரி சிசிஎன்ஏ எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராக்டிக்கலாக படிக்க சிஸ்டெக் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை வாங்க.